2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆபரங்காடு பகுதியில் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி அதிமுக கொடியினை ஏற்றி வைத்து ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கட்சியினர் மத்தியில் உரையாற்றிய அவர், திமுக ஆட்சியில் பாலியல் புகார் அதிகரித்து பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருவதாக குற்றம் சாட்டியதோடு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்று பேசினார். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கின்றது, தினந்தோறும் கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை விட இப்ப பாலியல் புகார் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அது பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் மேற்கொண்டு பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? மாதா பிதா குரு என்று சொல்லுவோம். அப்படி பள்ளிக்கு அனுப்புகின்ற குருவே இன்றைய தினம் ஆட்சியினுடைய அவலநிலையை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினால் இந்த ஆசிரியர்களாலேயே கற்பழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி பல்வேறு பள்ளியினுடைய ஆசிரியர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான் இது போன்று நடைபெற்றது. அதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்ற ஆட்சியாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற கழக கொடி ஏற்றி பொதுமக்கள் மத்தியிலே இந்த கருத்தையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணையிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு முழுவதுமே தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்ம மாவட்டத்திலும் வாரந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பண்பாட்டை சிதைக்க முயல்பவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் இந்தி திணிப்பை கண்டிப்பதாக தாம்பரத்தில் திராவிட கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் முத்தையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, வழக்கறிஞர் அருண்மொழி உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, எம்மொழி செம்மொழி என்றும் இங்கு மும்மொழிக்கு இடமில்லை என்றும் பண்பாட்டை சிதைக்க மொழியை கொண்டு வருவதாகவும் இதனை எதிர்த்து போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தேனியில் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய முதியவரை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் முதியவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே காந்தி தெருவை சேர்ந்த 65 வயதான தொந்தி என்பவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது மகன் 108 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸை அழைத்தபோது தாம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாகவும் அருகில் உள்ள ஒரு பகுதிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை அழைத்து வரும்படி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தொந்தியின் மனைவி, மகன்கள் அவரை ஆட்டோ மூலம் அழைத்துக் கொண்டு சென்றனர். அப்போது தேனி காவல் நிலையம் அருகே ஆம்புலன்ஸ் ஒன்று நின்று கொண்டிருந்ததை பார்த்து உதவிக்கு அழைத்தபோது ஆம்புலன்ஸ் ஊழியர் தனக்கு பணி நேரம் முடிந்துவிட்டதாக கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுமார் 40 நிமிடங்கள் கழித்து சொன்ன இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் முதியவரை சோதித்து பார்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தேனி காவல் நிலையம் முன்பு ஆம்புலன்ஸ் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தேனி போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உதவி செய்திருந்தால் தனது அப்பா உயிர் பிழைத்திருப்பார் என அவரது மகன் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போய் பார்த்தா தேடி போட்டு வண்டி இருந்துச்சு. வண்டியில் பார்க்கும்போது டிரைவர் இருந்தார். இந்த மாதிரி சொல்லி கேட்டான். ஃபோன் நாங்களே கொண்டு போனேன், பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன். என் டியூட்டி முடிஞ்சுங்க, போயிட்டு வந்து போன டிரைவர் அனுப்பிட்டு நாங்கள் வந்து வண்டி முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னா வண்டி முன்னாடி கொண்டு வந்து 3/4 மணி நேரம் கழிச்சு அடுத்த ஆம்புலன்ஸே வந்துச்சு. வந்து அவங்க செக் பண்ணி பார்த்து உயிர் போச்சு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பரிசு? காரைக்கால் வேளாண் கல்லூரியை விரைவில் முழுமையான பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், சிவா, நாக தியாகராஜன், வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், ஆட்சித்தலைவர் சோமசேகர் அப்பாரவ், கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்கள் தங்களது கல்வியில் முன்னேற்றமடைய வாழ்த்திய முதலமைச்சர் நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு நோக்கத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யுமாறு உற்சாகப்படுத்தினார். மேலும் இக்கல்லூரியை விரைவில் முழுமையாக பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ராம்நகரில் உள்ள சபர்பன் மேல்நிலைப் பள்ளியில் 1975ஆம் ஆண்டு SSLC படித்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் படித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து வரும் முன்னாள் மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சந்தித்துக் கொண்டு பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் அப்போதைய காலத்தில் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை அழைத்து தலா 30,000 ரூபாய் மற்றும் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினர். அப்போது நிகழ்ச்சியில் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், போடா பாடா என்று அழைக்கும் போது 50 ஆண்டு பின்னோக்கி சென்று விட்டதாக நெகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பள்ளியில் படித்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து புத்தகமாக வெளியிட்டு வந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.